திடீர்னு நடுவில் வந்து ஒரு வண்டியை லெஃப்ட்டுக்கு இப்படி போட்டுட்டு வண்டியை ரைட்ல திருப்பிட்டு நான் டைரக்டர் ஆக போறேன் அப்படின்னா என்னடா சொல்ற, நீ எப்படா டைரக்டர் நினைச்ச அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நடிக்கணும்ன்ற ஆசையோடையும் கனவோடையும் வந்திருக்காரு பிரிட்டோ அப்படின்றதுதான் எனக்கு தெரிஞ்ச அறிமுகம். எங்களோட பயணத்துல திடீர்னு வந்து டைரக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா எனக்கு ஷாக்கா தான் இருந்தது. அதுக்கப்புறம் கதையெல்லாம் எழுதிட்டு வரும்போது ஓகே உண்மையிலேயே டைரக்டர் தான் போலியே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அங்க ஆரம்பிச்சது. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் வந்து நான் இருந்திருக்கேன், என்னதான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல இருக்க சந்தோஷம் வந்து வார்த்தைகள்னால சொல்லி புரிய வைக்க முடியாது. கூட இருக்க ஃப்ரெண்டு டைரக்ட் பண்ணும்போது அதுல ஹீரோவா நடிச்சு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஜெயிச்சு சிரிச்சு கட்டி பிடிக்கிறதுல இருக்க சந்தோஷம் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ அது கண்ணமா நம்ம பாடல்ல எங்களுக்கு நடந்தது. எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருந்தது என்னன்னா, பிரிட்டோ வந்து அந்த கதையை சொல்லும் போதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் கதை சொல்ல போறான்னு கூப்பிட்டாங்க. சரி நம்ம இடத்துல மீட் பண்ணோம். அங்க போய் கதையை ஆரம்பிச்சு சொன்ன உடனே அந்த சில படங்களை யோசிச்சு ஒரு நாள் கழிச்சு சொல்லுவோம்ல, அந்த எண்ணமே வரல எனக்கு. இது உடனே நம்ம பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படிதான் இந்த படம் பண்ணோம். அடுத்ததாக கதையினுடைய மற்றொரு நாயகன், இந்த வருஷம் வந்து அவருடைய உழைப்புக்கான பரிசு நினைக்கிறேன், ஸ்வீட் ஹார்ட் ஆண் பாவம், அதனுடைய தொடக்கமாக நிலம் மாறும் உலகில். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த படத்துல ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டர், எல்லாருமே சொல்லக்கூடிய எல்லாருடைய ஸ்வீட் ஹார்ட்டாக இருக்கக்கூடிய ரியோ அவர்கள் இதை பத்தி இன்னும் மென்மேலும் பேசணும் அப்படிங்கறது ஆசையாக இருக்கு. பிளீஸ் வாங்க ஹீரோ சார். ஓகே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். முதல்ல ஜோவுக்கு உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஜோ வந்து எல்லா இடத்துலையுமே கொண்டு போய் சேர்த்தது வந்து பத்திரிகையின் ஊடக நண்பர்கள் தான். ஸோ அது வந்து எல்லா படத்துலையும் எல்லா மேடையிலையும் வந்து சொல்லுவாங்கல்ல பத்திரிகையின் ஊடக நண்பர்கள்ட்டு. ஜோ வந்து ஒரு பெரிய உதாரணம். உங்களால தான் அந்த படம் ஜெயிச்சுது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஜோவும் நானும். ஸோ அதுக்கு வந்து உங்க எல்லாருக்குமே நன்றி. அந்த நன்றியா இப்ப சொன்னேன்னா அதே மாதிரி இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்த்திருக்கேன். ஸோ அதுக்காக தான், பிகாஸ் இந்த படத்துக்கு வந்து அது ரொம்ப தேவை. இந்த படம் எப்படி இருக்குன்றது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஒரு படம் நல்லா ஓடுறதுக்கு மிகப்பெரிய பவரா நான் பாக்குறது வேர்ட் ஆஃப் மவுத். ஒரு படம் பார்த்துட்டு உண்மையிலேயே அந்த படம் எப்படி இருக்குன்றத வெளியில போய் சொல்லும் போதுதான் அந்த படம் எப்படி இருக்குன்றது மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். ஸோ அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வேற யாரும் இல்ல, பிரசன்ட் மீடியா தான். ஸோ இந்த படம் கூடிய சீக்கிரம் ப்ரெஸ் ஷோ போடுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எல்லார்ட்டையும் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். பிகாஸ் இது நான் சொல்லணுமா வேணாமான்னு தெரியல, நான் எனக்கு சொல்லணும்னு தோணுது, அதனால சொல்றேன். ஜோ ரிலீஸ் ஆகி ஜோ நல்லா இருக்கு அப்படின்றத சில ரிவ்யூஸ் போடவே இல்லை. அந்த படத்தோட ரிவ்யூ கூட போடாம இருந்தாங்க. நாங்க போன் பண்ணி கேட்டு கொஞ்சம் நீங்க பார்த்துட்டு போடுங்க அப்படின்னு கேட்டுலாம் சில பேரெல்லாம் போட வச்சோன்னாங்க. ஸோ அதனால இதோட ப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குன்றத வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நிலம் மாறும் உலகில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் பிரிட்டோவுக்கு. இந்த சொல்லுவோம்ல, இந்த ஆரம்பிக்கும் போது ஒன்னா ஆரம்பிக்கும் போது உண்மையிலேயே நாங்க ரெண்டு பேரும் ஆரம்பிக்கும் போது ஒன்னா ஆரம்பிச்சோம். ஸோ அங்க ஆரம்பிச்ச பயணம் திடீர்னு நடுவில் வந்து ஒரு வண்டியை லெஃப்ட்டுக்கு இப்படி போட்டுட்டு வண்டியை ரைட்ல திருப்பிட்டு நான் டைரக்டர் ஆக போறேன் அப்படின்னா என்னடா சொல்ற, நீ எப்படா டைரக்டர் நினைச்ச அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நடிக்கணும்ன்ற ஆசையோடையும் கனவோடையும் வந்திருக்காரு பிரிட்டோ அப்படின்றதுதான் எனக்கு தெரிஞ்ச அறிமுகம். எங்களோட பயணத்துல திடீர்னு வந்து டைரக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா எனக்கு ஷாக்கா தான் இருந்தது. அதுக்கப்புறம் கதையெல்லாம் எழுதிட்டு வரும்போது ஓகே உண்மையிலேயே டைரக்டர் தான் போலியே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அங்க ஆரம்பிச்சது. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் வந்து நான் இருந்திருக்கேன், என்னதான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல இருக்க சந்தோஷம் வந்து வார்த்தைகள்னால சொல்லி புரிய வைக்க முடியாது. கூட இருக்க ஃப்ரெண்டு டைரக்ட் பண்ணும்போது அதுல ஹீரோவா நடிச்சு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஜெயிச்சு சிரிச்சு கட்டி பிடிக்கிறதுல இருக்க சந்தோஷம் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ அது கண்ணமா நம்ம பாடல்ல எங்களுக்கு நடந்தது. என்னோட ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோவான கண்ணமா நம்மளோட டைரக்டர் வந்து பிரிட்டோ. ஸோ அதோட மியூசிக் டைரக்டர் ரீகன், தேவ் பிரகாஷ் ரீகன். ஸோ இப்போ அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோல ஆரம்பிச்ச அந்த பயணம் வந்து இப்போ ஒரு முழுநீள திரைப்படத்தோட இயக்குனரா இங்க பிரிட்டோ உட்கார்ந்துருக்காரு. அதோட இசையமைப்பாளரா தேவ் பிரகாஷ் ரீகன் உட்கார்ந்துருக்காரு. ஒரு கிட்டார் எடுத்துட்டு ஜாலியா ரூம்ல வந்துட்டு ஒரு பேச்சுலர் ரூம்ல ஜாலியா உட்காந்து கிட்டார் இப்படி வாசிச்சு சூப்பரா பாடினாப்ல. இந்த பாட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. இப்ப பார்த்தா இந்த முழு படத்துக்கு ஒரு கம்போசரா வந்து தேவ் பிரகாஷ் ரீகனை பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி 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 ப்ரௌட். மொத்த டீமுமே தேவ் பிரகாஷ் ரீகனோட ஒர்க்கை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு யங் மியூசிக் டைரக்டர் இந்த படம் பேசும் நினைக்கிறேன் தேவ் பிரகாஷ் ரீகனை பத்தி. அண்ட் ஒரு உண்மை சொல்லணும்னா இதுல ரெண்டு பாட்டு நான் இன்னைக்குதான் கேட்கறேன். எனக்கு காட்ட கூட இல்லை, ஒளிச்சு வச்சிருந்தாங்க.
இன்னைக்குதான் கேட்கிறேன், ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டோட அவுட் அவ்வளவு சூப்பரா இருந்தது. அண்ட் ஆஸ் அ கம்போசரா உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரிட்டோக்கு சொன்ன மாதிரி தான், அதான் கூட இருக்க ஃப்ரெண்டுக்கு திடீர்னு சர்ப்ரைஸா தானே இருக்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா அப்படின்னா எப்படி நீ எடுத்த அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பிரிட்டோ டைரக்டர் ஆனது ஒரு ஷாக்கு. தேவபிரகாஷ் வந்து ஒரு ஃபுல் படத்துக்கு சூப்பரா கம்போஸ் பண்ணும்போது டேய் உண்மையிலேயே நீ மியூசிக் டைரக்டர். ஸோ அப்படி இருக்கு. ஸோ அண்ட் அடுத்து தமிழ் நெஞ்சமுண்டு நேர்மையண்ட ஒரு ராஜாவோட படத்தோட எடிட்டர் அண்ட் அவரோட சேர்ந்து அடுத்த படம் நிறமாறும் உலகில், அதுக்கு அடுத்த படத்தை பத்தி அடுத்து அப்புறமேட்டு பேசுவோம். ஸோ நிறமாறும் உலகில் வந்து தமிழ் எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துல வந்து அதான் ஒரு நல்ல டைரக்டருக்கான அடையாளமாகவும் ஒரு நல்ல படத்துக்கான அடையாளமாகவும் என்ன நான் பாக்குறேன் அப்படின்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே பர்ஃபெக்டா வேலை பார்த்தா அந்த படத்தோட டைரக்டர் பர்ஃபெக்டா எழுதியிருக்காருன்னு அர்த்தம், அந்த படம் பர்ஃபெக்டா வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்க எடிட்டரும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க கீபோர்ட்ல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் சாண்டி டார்லிங் ரொம்ப பழக்கம், ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி இருந்து வந்து ஆப்வியஸ்லி. ஸோ ரெண்டு பேரும் முன்னாடி இருந்து நிறைய பேசிட்டே இருப்போம். ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணுவோம், ஜாலியா ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டே இருந்தோம். ஸோ இந்த படத்துல அது நடந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டார்லிங். ஸோ அந்த அந்த பாட்டுல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடும்போது ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. ஸோ இன்னும் நிறைய சேர்ந்து பண்றோம். ஓகே. அண்ட் அபு அண்ட் சார்ல்ஸ் அகைன் சேம் அதே மாதிரி ஒன்னாவே டிராவல் பண்ணுவாங்க. கண்ணம்மா என்னம்மாவோட கொரியோகிராஃபர்ஸ். ஸோ இந்த படத்தோட கொரியோகிராஃபர்ஸ் சாண்டி மாஸ்டருக்கே கொரியோ பண்ண புகழ் வந்து அபு அண்ட் சார்ல்ஸ்கே போய் சேரும். அதை விட ரொம்ப பெரிய புகழ் எனக்கும் அவங்க தான் கொரியோ பண்ணியிருக்காங்க. ஸோ நான் நல்லா ஆடின சில பாடல்கள்னு பார்த்தா அபு அண்ட் சார்ல்ஸோட கொரியோல தான். கண்ணம்மா என்னம்மா ஆப்வியஸா அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்ப ரங்கம்மாவுக்கும் கொரியோ பண்ணியிருக்காங்க. ஸோ அபு அண்ட் சார்ல்ஸ் உங்க கூட ஒர்க் பண்ணது மிகப்பெரிய சந்தோஷம். இந்த ஜோவோட கொரியோகிராஃபர்ஸ் அவங்க ரெண்டு பேரும். ஸோ அகைன் இந்த மாதிரி சொன்னா அகைன் இந்த டீம்குள்ளார எல்லாருமே ஏற்கனவே ஒன்னா ஒர்க் பண்ணுவாங்க, ஒன்னா இருந்தவங்க அப்படின்றத தாண்டி நாங்க எல்லாருமே ஒன்னாவே இருந்துகிட்டே இருக்கவனுங்க. முன்னாடி இருந்து ஒன்னாவே இருந்தோம், இன்னும் ஒன்னாவே இருக்கும், இன்னும் ஒன்னாவே இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய படிக்கட்டுகள் ஏற வேண்டியிருக்கு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏறுவோம், சந்தோஷமா ஏறுவோம். அண்ட் இந்த படத்துல இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் வந்து பிரிட்டான கொடுத்திருந்தாரு. முதல்ல பாரதி ராஜா சார் நடிக்கிறாரு அப்படிங்கும்போது சார் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து நட்டி அண்ணா இருக்காரு அப்படின்னு சொல்லி நட்டி அண்ணா இருக்காரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்தடுத்து வரிசையா காஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லும்போது சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா இருந்தது. ஸோ ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளத்தை வச்சு ஒரு மிக முக்கியமான திரைப்படமா இது வந்திருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க மார்ச் 7ஆம் தேதி. அண்ட் நட்டி சார் உங்களை நேர்ல பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் எல்லாரையும் ஏகன் சார் ஹீரோவா நிறைய படங்கள் வந்து அவருக்கு லைன் அப்ல இருக்கு. இந்த படத்துல இந்த கேரக்டர் எடுத்து பண்ணிருக்காரு, ராயப்பன்ற கேரக்டர் பண்ணிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் விஜய் மேம் வந்து என்னோட போன படத்துல வந்து எனக்கு அம்மாவா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துலயும் உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் மேம். அண்ட் ஐரா கிருஷ்ணன் ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்களோட படம். ஐ மீன் சாண்டி மாஸ்டரோட ஸ்டோரி, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் லவ்லின், காவ்யா அண்ட் மேம் எல்லாருக்குமே என்னோட ஹாய். ஸோ எல்லாரையுமே மொத்தமா இங்க பார்த்ததுல சந்தோஷம். அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி சார், as always I love you so much. And Suresh Menon sir, and I mean I'm very happy to meet you here sir. I mean உங்கள மாதிரி ஒரு சார் இருக்கும்போது அந்த ஸ்டேஜ்ல ஒண்ணா இருக்கிறதே I feel very blessed. So கோபி அண்ணா நிறைய சொல்லணும், ஆனா நிறைய சொல்ல முடியாது. அவர் என்ன ஸ்வீட் ஆர்ட்னு சொல்லிட்டு போனாரு. ஆக்சுவலா சச்ச ஸ்வீட் ஆர்ட் வந்து கோபி அண்ணன் தான். எல்லா நேரமும் எல்லா மக்கள்கிட்டையும் அதே அன்போடையும் அதே சிரிச்ச முகத்தோடையும் பேசுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது உங்ககிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிறேன். ஸோ இங்க ஒரே மேடையில அகைன் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறத பார்க்கும் போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அண்ட் இது எல்லாத்துக்குமே காரணமான பிரிட்டோவுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ். மார்ச் 7ஆம் தேதி நிறமாறும் உலகில் ரொம்ப முக்கியமான படமா இருக்கும். ஸோ எல்லாரும் ஒன்னா தியேட்டர்ல போய் பாருங்க. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் ரியோ அவர்களே. அடுத்ததாக இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் எப்படி இவருடைய குரல்ல தொடங்குச்சோ அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவும் இவருடைய குரல்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த டீமினுடைய ஆசை. The team loves you so much sir. I think this is a time for you to show your love for the film. Please share us about that. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருந்தது என்னன்னா, பிரிட்டோ வந்து அந்த கதையை சொல்லும் போது தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் கதை சொல்ல போறான்னு கூப்பிட்டாங்க. சரி நம்ம இடத்துல மீட் பண்ணோம்.
அங்க போய் அவர் கதையை ஆரம்பிச்சு சொன்ன உடனே அந்த சில படங்களை யோசிச்சு ஒரு 2 நாள் கழிச்சு சொல்லுவோம்ல, அந்த எண்ணமே வரல எனக்கு. இது உடனே நம்ம பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படிதான் இந்த படம் பண்ணோம். அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போன போது அவர் அதுக்கு முன்னாடி எடுத்திருந்த போர்ஷனை வந்து என்கிட்ட காமிச்சாரு. ஐ வாஸ் போல்ட் ஓவர். இது வந்து எனக்கு பிரிட்டோ, இது உங்களோட முதல் படமா எனக்கு தெரியல, ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு அவரு. அவரு ரெண்டாவது பிரிட்டோவை பத்தி இன்னொரு விஷயம் சொல்றேன்னா, இந்த பேன் இண்டியா டைரக்டர்ஸ் சொல்றாங்கல்ல, அந்த லிஸ்ட்ல இன்னொரு 6 மாசமோ 1 வருஷத்துல அவர் போய் சேர்ந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு நல்ல படம் பண்ணியிருக்காரு இந்த நிறம் மாறும் உலகில். அந்த நான் இந்த படத்துல ஸ்கிரீன் ஷேர் பண்ணது சுரேஷ் மோகன் சார் கூட, அப்புறமா காவியா அறிவுமணி அவங்க கூட, அப்புறமா வந்து ரிஷிகாந்த் அவங்க கூட, அண்ட் வேற யாரு, அவங்க தான், இவங்க தான், இத்தனை பேர் தான் அந்த என்னோட போர்ஷன்ல ஷேர் பண்ணிக்கிட்டது. ரொம்ப அருமையா பண்ணாங்க எல்லாரும். நடிக்கிறதுக்கு போறதுக்கு அன்னைக்கு முதல் நாள் இங்கே வச்சு ஒரு சீன் எடுத்திருந்தாங்க. அந்த சீனோட ஃபுட்டேஜையும் காமிச்சார். எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு, என்னடா ஆளாளுக்கு திங்குறாங்களே, நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையேன்னு. அந்த பயத்தோட தான் போய் நடிச்சேன். ரொம்ப நல்லா வந்ததுன்னு சொன்னாங்க. அந்த ரியோவா இருக்கட்டும், சாண்டி மாஸ்டரா இருக்கட்டும், சுரேஷ் மேனன் சார், எங்களுக்கு சீனியர் சுரேஷ் மேனன் சார் சினிமாட்டோகிராஃபர் இதுல. பட் அவர் வந்து என்ன ஒரு தம்மை மாதிரி பார்த்துக்கிட்டாரு அதுல. அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி அவங்களோட அன்பு கிடைக்கிறதுலாம். சுரேஷ் சக்கரவர்த்தி சார், மயங்கோபி சார், நீங்க எவ்வளவு அழகா பேசுவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது சார். எக்ஸ்ட்ரானரியா பேசுறீங்க சார். அந்த ஏகன், நம்பர் ஏகன், அப்புறமா விஜய் மேம், லவ்லி, அப்புறமா காவ்யா அண்ட் ஐரா, ஹரிணி எல்லாருமே பிரமாதம் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஹைலைட் என்னன்னா பாபுராஜா சாரும் வடிகர் சிங் மேமும் பண்ணிருக்காங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுல ஒரு சின்ன ஃபன் எல்லாம் வச்சிருந்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது பிரிட்டோ. அண்ட் தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர்ஸ். ரொம்ப நல்ல ஒரு அருமையான படத்தை கொடுத்தாங்க. முதல்ல அறிமுகம் இதுல பேசும்போது ப்ரொடியூசர் சொன்னாரு, இந்த சினிமா தாய் எனக்கு வந்து பால் ஊட்டல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசர் ஆனேன்னு சொன்னாரு. ஆனா நீங்க இந்த இடத்துக்கு வரணும் தான் சார், அவன் பால் ஊட்டல சார். ஆனா சினிமா தாய்க்கு தலைமுறை ஆயிட்டீங்க சார் நீங்க. ஸோ இது ஒரே பால் என்னன்னா, பல பேருக்கு வேலை கொடுக்க போறீங்க. அது தைரியமா இதை ஓப்பனா வேற சொன்னீங்க. நல்ல ஸ்கிரிப்டோட வாங்க, என்னோட கம்பெனில வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வேற இடத்துக்கு கூட்டு போறதுக்கு. அந்த மார்ச் 7ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அர்ஜுன், ஐம் சோ சாரி, கேமராமேன் அர்ஜுன், அவரை பத்தி சொன்ன, அவர் தான் என்னோட போர்ஷன் ஷூட் பண்ணாரு. ரொம்ப நல்லா பண்ணாரு. ஆர்ட் டைரக்டர், நான் பாம்பே, எனக்கு வந்து லெஃப்ட் ரைட்னு சொல்ல தெரியுமா, அதுக்கு நான் அப்போ சுத்தாத தெரு கிடையாதுங்க. அந்த செட்டுக்குள்ள போனோம்னா எனக்கு நான் பாம்பேல வந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஜர்க்கடிச்சு எனக்கு. ஏன்னா இவ்வளவு நேச்சுரலா பண்ணியிருக்காருன்னு. அவரும் ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு ஆர்ட் டைரக்டர். அந்த கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் சரி, கூட நடிச்ச எல்லா நடிகர்களும் சரி, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மார்ச் 7ஆம் தேதி வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. தயவு செஞ்சு ஃபேமிலியோட எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. எப்பவுமே பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இந்த படத்தை நீங்க சப்போர்ட் பண்ண நம்புறேன். தேங்க்யூ சோ மச். Thank you so much, Nati sir. The most awaited moment அப்படின்னு சொல்லலாம். ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் வந்து ஒட்டுமொத்தமாக டீம் எல்லாருமே இணைஞ்சு இப்போ லான்ச் பண்ண போறோம், அன்வீல் பண்ண போறோம். So we would like to welcome the choreographers as well. அபு அண்ட் சார்ல்ஸ், நீங்க கண்டிப்பாக மேடைக்கு வரணும். அதே மாதிரி எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்த எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஃபார்ச்சூன் 5 குரூப் துபாய் ஜி பாபு ராமகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ நீங்களும் நீங்க கூட மேடையில் இணையும் for the launch. So ஒட்டுமொத்தமாக டீமாக இதை அன்வீல் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையாக இருக்கு. So can we please have it? தளபதி ஃபேன்ன்றதுனால குட்டி ஸ்டோரின்ற பேர்ல கொஞ்சம் பெருசா. So sorry, போர் அடிச்சிருந்தா சாரி. Thank you. Bye. அடுத்ததாக டெலிவிஷன்ல ஆரம்பிச்ச இவங்களுடைய பயணம் சினிமாவை நோக்கி நகர்ந்திருக்கு. இந்த படம் இவங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும் நாங்க நம்புறோம். மலர் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய காவ்யா அறிவுமணி அவர்கள், ப்ளீஸ் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாணி செம்மையாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் இன்னைக்கு. ஸோ அதனால் ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறேன். ஆம்பூர்னு ஒரு சின்ன ஊர். அங்கேருந்து வந்து ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு. அங்கே வந்து இன்னும் செம்மையா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி வரா. அப்படி ஒரு நாள் படிக்க போகும்போது சென்னையில் ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் பஸ்ல வந்து போயிட்டு இருந்தா. அப்படி போயிட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு பெரிய பேனர், ரொம்ப அழகா ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் வந்து அவ பார்க்குறா. ஸோ அது பார்த்ததும் அதில் யார் இருக்காங்கன்னா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ்,
யாருன்னா none other than நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேம் வந்து அந்த பேனர்ல இருக்காங்க. ஸோ அந்த பேனரை பார்த்து தான் அவன் நினைக்கிறா செம்ம கிராண்ட் ஜுவல்லரிலாம் போட்டு செம்மையாக தான் இருக்கு அந்த பேனர். அதை பார்த்ததும் அவ நினைக்கிறா நம்ம இவ்வளோ அழகான ஜுவல்லரிலாம் வாங்குறதுக்கு நம்ம கிட்ட காசு தான் இல்லை, அட்லீஸ்ட் அந்த ஆட்ல நம்ம வரலாம்ல அப்படின்னு. ஸோ அன்னைக்கு நைட் அவ வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அதுக்காக ப்ரிப்பேரும் பண்ண ஆரம்பிச்சா. ஸோ அன்னைக்கு ஓட ஆரம்பிச்ச அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவளே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி என்ன பண்ணலாம், அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சு ஷார்ட் ஃபிலிம்ஸ், பைலட் ஃபிலிம்ஸ், குட்டி குட்டி ஆட்ஸ் அது இதுன்னு எல்லாமே ட்ரை பண்ணி அப்படியே அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் வந்து ஒரு பிக் டெலிவிஷன்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி உங்க ஒர்க்ஸ்லாம் பார்த்தோம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஒரு சின்ன கேரக்டர் கிடைச்சது. அந்த கேரக்டர் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேரக்டர்ல சான்ஸ் கிடைச்சது. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த டெலிவிஷன்ல பண்ண அந்த கேரக்டருக்காக மக்கள் கிட்ட இருந்து அவ்வளோ லவ், அவ்வளோ ஒரு அன்பு. எங்க போனாலும் அவங்க வீட்டு பொண்ணா வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நான் தான். ஸோ முல்லைன்னு ஒரு கேரக்டர் பண்ணேன். அதுக்கு அவ்வளோ லவ் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு பிரேக், ஒரு பாஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பாக இப்படி போயிட்டே இருக்கும் போது நம்ம அடுத்த ஸ்டெப் போகணுமே அப்படின்னு நினச்சி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு கால் வந்தது நம்ம பிரிட்டோ கிட்ட இருந்து. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஸ்டெப் வந்து அவர் கை பிடிச்சி வாங்க காவ்யா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கை பிடிச்சி ஏற்றி விட்ட மாதிரி இருந்தது பிரிட்டோ பண்ணது. என்னன்னா பிரிட்டோ என்ன சொன்னாருன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது காவ்யா உங்களை வந்து நான் அந்த ஹீரோயினாலாம் காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் இந்த படம் முடிச்சு வெளியில வரும்போது நீங்க ஒரு குட் ஆக்டர் அண்ட் நீங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்ற பேர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கான ப்ராசஸ்லாம் போச்சு. ஃபைனலி இன்னைக்கு இங்க நிக்க வச்சிருக்காரு பிரிட்டோ. ஸோ பிரிட்டோ வந்து நான் பார்த்த வரைக்குமே செம்ம ஹார்ட் ஒர்க்கிங், செம்மையா ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங்காக இருக்கட்டும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக. நான் ஏன் இந்த ஜேர்னியை சொன்னேன்னா, அன்னைக்கு நான் வந்து ஒரு நார்மலாக கிளம்பி வந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு இங்கே வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னும் போது அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கூட இருந்த எல்லாருமே யாருன்னா நீங்க தான். ஸோ ஃப்ரம் த பிகினிங் டு ஹியர் என்னை இங்கே வர வச்சிருக்கிறது நீங்க தான். மீடியா, மக்கள், என்னோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து தான் இவ்வளோ தூரம் வர வச்சிருக்கீங்க. இது வந்து ஸ்டாப்பே ஆகாது. ஸோ ஐல் கீப் என்டர்டெய்னிங் யூ ஆல் கண்டிப்பாக அன்டில் மை லாஸ்ட் பிரெத். இது 100% உண்மை. அண்ட் இந்த படம் வெளில வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக எல்லாரோட மனசுல இந்த படமும் நிற்கும். அண்ட் நான் அந்த கேரக்டராக கண்டிப்பாக எல்லாரோட மனசுல இருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நிறம் மாறும் உலகில் மார்ச் 7th வந்து ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து தியேட்டரில் போய் படம் பாருங்க. அண்ட் இட் வாஸ் அமேசிங் ஒர்க்கிங் வித் நட்டி சார், ரிஷிகாந்த். அண்ட் எனக்கு எல்லாரோடையும் நடிக்கிறதுக்கான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை, பட் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்க ஒரு படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த மூமெண்ட் ஏன் நான் ஸ்பெஷல்னு சொன்னேன்னா, ஃப்ரம் தேர் டு ஹியர் இங்கே வந்துட்டேன். ஸோ அந்த லவ்வுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதை சொல்கிறதுக்காக தான் சொன்னேன். அண்ட் ஒரே ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, நம்ம மேலே வச்சிருக்க அந்த நம்பிக்கையை என்றைக்குமே விட்டுறக்கூடாது. வி ஷுட் நெவர் கிவ் அப். விட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். See you on theaters. சாரி, நான் வந்து தளபதி ஃபேனுன்றதுனால குட்டி ஸ்டோரின்ற பேரில் கொஞ்சம் பெருசா. ஸோ சாரி, போர் அடிச்சிருந்தா சாரி. தேங்க்யூ, பாய். தேங்க்யூ காவ்யா. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் இன்னும் மென்மேலும் தொடரட்டும். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக நிறமாறும் உலகில் மற்றொரு முக்கியமான கதாபாத்திரம் பிளே பண்ணிருக்கக்கூடிய நம்மளுடைய ஆரா கிருஷ்ணன் அவர்கள் மஹி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பத்தியும் இதுல நடிச்ச அனுபவத்தை பத்தியும் எங்களுக்காக ஷேர் பண்ணணும் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழ் சினிமாவில் என்னோட ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டராக ஃபஸ்ட்டு ஃபிலிம்.
ஸோ இங்கே இந்த பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிஜிஸ்டர் அண்ட் கீப் திஸ் இன் மை மெமரி பிகாஸ் ஐ வாண்ட் டு கம் ஹியர் every year and entertain you all with many films as I can. It really looks nice. இங்க இந்த பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. I want to first thank Brutto. ஏன்னா ஐ திங்க் இந்த படத்தில் மோஸ்ட்லி நான் லாஸ்ட் காஸ்ட் சடனாக வந்து நம்ம டிஓபி மல்லிகார்ஜுன் வந்து என்ன புருட்டோவை மீட் பண்ண சொன்னாங்க. ஸோ ஐ மெட் ஹிம் அண்ட் ஹி வாஸ் லைக் ஐரா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு சுத்தமாக தெரியல, இந்த படோட ஸ்டோரி தெரியல, இந்த படத்தில் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஐ டென்ட் ஈவன் நோ. என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் வைக்கும்போது சாண்டி மாஸ்டர் வாஸ் சிட்டிங் இன் ஆட்டோ அண்ட் எனக்கு சுத்தமாக தெரியல மாஸ்டர் இஸ் ஸோ ஃபேமஸ் அப்படின்னு. So many people are coming and taking selfie and I'm asking Master, like, are you this famous? He's like, yeah, I'm famous. I'm like, okay. Then Master showed me many of his dance videos and Master is dancing in some function where Prime Minister of India was here in Chennai or something. And I'm like, Master, are you this famous? I'm so sorry, I was not aware. I am so glad, Master, I got to share screen with you. It's really, really lucky and it's very welcoming for a newcomer when another artist is so welcoming and so humble. Rio Raj, you are everybody's sweetheart. Looks like everybody is a huge fan of you and a lot of my friends who are girls are a huge fan of you. Joe is like most watched in Karnataka as well. Nanu vandu Bangalore la irukumbodhu inda padam paathen. Until then I was really like, then when I met you first time in the song I was like, okay, I have seen you types. Natti sir, to be even seen with you in this poster, it's my luck. It's really my luck. You're such a big artist, wonderful cinematographer. I think I am very lucky that I'm able to share the screen and thank you so much Brutto for giving me this opportunity. It feels wonderful. All the artists over here, you guys have acted wonderful and to the cast and crew of this film, they have done wonderful job and to all of you media people, thank you so much for coming here and supporting us. Niram Maarum Ulagil is releasing on March 7th. Please support us, go to theaters and watch the film in theaters. See you all really soon on March 7th. Thank you so much. Thank you, Ira. Congratulations to you. Very, very beautifully spoken. Thank you. முதல் நீ முடிவும் நீ ஹரிணியாக தெரிஞ்சாங்க. இனிமே இந்த படத்தினுடைய கதாபாத்திரம் அவங்களுக்கு ஒரு பெரிய அறிமுகமாக இருக்கணும் அப்படிங்கறத ஒட்டுமொத்த குரூனுடைய ஆசையாக இருக்கு. So Harini, please share us about the experience. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் அதித்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். எனக்கு எடிட்டர் தமிழை முன்னாடியே தெரியும். நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒன்றா ஒர்க் பண்ணோம், பாலாஜியும் நானும் சேர்ந்து நடித்தோம். ஸோ அப்படி தான் வந்து இந்த படத்துக்கு என்னை ரெஃபர் பண்ணார். அண்ட் ஒரு நாள் தான் அந்த படத்தோட ஷூட் இருந்தது. பட் எனக்கு பிரிட்டோ சார் மேலே ஒரு தனி ரெஸ்பெக்டே வந்தது. பிகாஸ் ஸ்மால் இன்கன்வீனியன்ட் ஷூட்டில் இருந்தால் கூட அவர் வந்து அவரே வந்து சார்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு அவர் அவ்வளோ ஒரு ஸ்வீட் பர்சன். அண்ட் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருந்தேன், பார்த்து ரோல் பண்ணலாமா வேணாமா. பட் ஹி கன்வின்ஸ்ட் மீ. சார் கண்டிப்பாக இது ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொன்னார். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் டு த என்டையர் டீம். அண்ட் இதுக்கப்புறமும் நான் நிறைய ஒர்க் பண்ணணும் சார். நம்ம தேங்க்யூ. Thank you, Harini. Congratulations for the film. We are really looking forward to seeing you in theatre.